ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, இஃப்தார் ரெசிபி தான் செய்ய போகிறோம். நோன்பு நாட்களில் வயிறுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கடல் பாசி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நான் ஜவ்வரிசி ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அதை நான் 2 மணி நேரத்துக்கு முன்னே ஊற போட்டிருந்தேன். ஊறின ஜவ்வரிசியை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். தண்ணியை கொஞ்சம் தாளாரமாக வச்சுக்கணும். இல்லாக்கட்டி ரொம்ப கெட்டியாக இருந்தால் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். நம்ம தண்ணியை தாளாரமாக வச்சுக்கிட்டா தான் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ரோஸு எசன்ஸு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த ஃபுட் கலர் நல்லா அதில் ஏறி பார்க்க டெம்ப்டியாக இருக்கும். ஜவ்வரிசி வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை வடிச்சுக்கலாம். மேலே தண்ணிலாம் ஊற்றணுன்னு தேவையில்லை. நம்ம பாலோடு போட்டு அதை கொதிக்க வைக்கும் போதே தானாக அது கலண்டுரும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்குவோம். 10 கிராம் கடல் பாசி எடுத்துக்குவோம். அது நல்லா கரையினு நல்லா கொதிக்கட்டும். கடல் பாசின்னு சொல்லுவாங்க, அகர் அகருன்னு தான் சொல்லுவாங்க. பாருங்கள், கடல் பாசி நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலை 1/2 லிட்டர் ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதோட நல்லா கொதிக்கட்டும். இப்போ 1 கப் சீனி போட்டுக்கலாம். சீனியும் கடல் பாசி கூட நல்லா கரையட்டும். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா சீனியும் கரைஞ்சிடுச்சு. இப்போ வேக வச்சுருந்த ஜவ்வரிசியை நம்ம பாலோட இது கூட சேர்த்துக்குவோம், கடல் பாசி கூட. இப்போ எல்லா ஜவ்வரிசியும் நம்ம எடுத்து அதில் போட்டு நல்லா கலந்து விடுவோம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம ஜவ்வரிசி போட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ நம்ம இதை எந்த ஏனத்தில் நம்ம உரைய வைக்கிறோமோ அந்த ஏனத்தில் ஊற்றிக்குவோம். நான் இந்த கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஊற்றிடுவோம். எல்லா கடல் பாசியும் நம்ம இதில் ஊற்றியாச்சு. இது மேலே இருக்கிற பபுளெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இதில் உள்ளதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் உடச்சி விட்ருங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் செட் ஆகுனதுக்கு பிறகு நம்ம நட்ஸு தூவோம். இப்போ நட்ஸு நான் பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் மேலே தூவி விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே தூவினா அடியில் போயிடும். அதனால தான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம செட் ஆகுனதுக்கு பிறகு நம்ம இதை நட்ஸை தூவிக்கிறோம். இது அப்படியே ஒரு 3 மணி நேரம் வெளியில் இருக்கட்டும். பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதில் பீஸ் போட்டுக்குவோம். நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த நோன்பு டயத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நமக்கு வயிற்று புண்ணுக்கெலாம் இது ரொம்ப நல்லது. நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இஃப்தார் டயத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.